பயணம் பண்ணுங்கன்னு நாங்கள் அவங்களுக்கு அறிவுரை கொடுக்குறோம், உபதேசமாக கொடுக்குறோம், எண்ணத்துக்களை மாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகள் செய்கிறோம். ஆனால் உங்கள்கிட்ட மாற்றங்கள் துரிதம் ஆகுதா அப்படின்னா கம்மி. ஏன்னா இல்லைன்னு சொன்னால் எல்லோரும் கோச்சிக்கிருவீங்க. அதுதானே உண்மை. நேசாமி இல்லாமலாம் நாங்கள் இவ்வளோ தூரம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம்னு கேள்வி கேட்பீங்க. அதனால் அதுவும் கூட நான் கொஞ்சம் பார்த்து கவனமாக சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம மனிதர்களுக்கு அது பொசுக்கு ஒன்றுமே இல்லாத காரியத்துக்கு கூட ஒரு மன சங்கடம் வந்துடும். யோசிக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் யோசிப்பாங்க. யோசிச்சதுக்கப்புறம் தன்னிலைக்குள்ளே நிற்க முடியுமானா முடியாது. நம்ம ஒன்றரைக்கு இருக்கேன், இப்போ வந்துட்டு போனால் பாரு அந்த மாதிரி. அதுக்கு சான்றிதழ் அவனை காமிச்சுக்கிடலாம். புரியுதா? அப்போது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? தற்சமயம் நீ கஷ்டப்படுவேன்னா கஷ்டப்படத்தான் செய்வேன். நான் அதில் நீ அப்படியே இன்றைக்கி வந்த உடனே அடுத்த வருஷம் நீ கோடீஸ்வரன் வாழ்ந்துருவ சொல்லவே மாட்டோம். அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ செல்வாக்காக வாழணும் அப்படின்னால் கூட நீ குறைஞ்சது 6 வருஷம் கஷ்டப்படணும். 6 வருஷம் உன்னுடைய ஆன்மா, உன்னுடைய எண்ணம், உன்னுடைய சரீரம், உன்னுடைய செயல்பாடு எல்லாம் ஒட்டு மொத்தமாக நீ அர்ப்பணம் பண்ணணும் சிவனுக்கு. அப்படி அர்ப்பணம் பண்ணி நீ 6 வருஷம் பயணம் பண்ணிட்டால் 7வது வருஷம் நீ நினச்சது மாதிரி நீயும் செல்வாக்க பார்ப்ப, உன்னுடைய சன்னதிகளும் செல்வாக்காக வாழ்வாங்க. இதெல்லாம் பொய் இல்லை. இந்த பரதேசி வழி நடத்தினதில் பயணத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இன்னைக்கு செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. நடைமுறையில் கொண்டு நிறுத்தி வச்சுக்கிட்டு தான் அவங்க முன்னாடி நான் இதெல்லாம் வெளிப்படுத்துகிறேன். புரியுதானே சொல்கிறது? 6 வருஷத்தில் நீ ஆக முடியுமானா ஆக முடியும். இங்கே இருக்கிறவங்களுக்குள்ள எல்லாத்துக்கும் இந்த வயசு ஒன்றும் இப்போ எல்லாரும் 60 வயசை தாண்டி போகல. எல்லாம் 40, 45க்குள்ளேயே தான் இருக்கிறீங்க. அதை பிடிக்க முடியுமானா முடியும். ஆனால் அதுக்குண்டான முயற்சி யார் எடுக்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம்.